ஹாய் கைஸ், வெல்கம் டு மீட் கிரீட் அண்ட் ஈட். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது அடையார்ல காந்தி நகர்ல இருக்க சொர்க்கம் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான். நாங்க ஒரு சின்ன கெட் டுகெதருக்காக வந்திருக்கோம். என்னென்னலாம் ஐட்டம்ஸ் அவைலபிளா இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட இன்டீரியர்ஸை பார்க்கும்போது ஒரு நல்ல கிளாசிக்கான வைப்பை தருது. ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க மெனு ரொம்ப நீட்டா இருந்தது. 7-8 பேஜ் கொடுக்காம கரெக்டாக 4 பேஜில் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக, குவான்டிட்டியும் ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்லி ஸ்டார்டர்ஸ் எல்லாமே அழகாக ஒரு பிளேட்டில் வச்சு நமக்கு அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் தராங்க. ஷங்கரா ஃபிஷ் சார், தவா ஃப்ரைல பண்ணுறது 2 பீசஸ் வரும். பச்சை மிளகாய் கோழி, கிராப் கட்லெட் 4 பீசஸ் வரும் சார். கட்டுக்கடை செமீன் ஃப்ரான்ஸ், மீன் கூட்டு பொட்டலும் சார். இந்த மாதிரி 2 பொட்டலும் வரும். பாரா ஃபிஷ்ல வரும் சார். ஃபிஷ் ஃபிங்கர், தொண்டிக்கல்வா, ஸ்குட், மட்டன் சுக்கா போன்லெஸ், டேங்கி மீன் ஒரு வரும். பாரா ஃபிஷஸ் போன்லெஸ், மட்டன் கோலா வந்து சார் 4 பீசஸ் வரும். மட்டன் நல்லி சாப்ஸ், பெல்லூர் பெப்பர் சிக்கன், கிராப் லாலிபாப். இன்னைக்கு நம்ம மதுரை பன் பரோட்டா, காயின் பரோட்டா, நல்லி சாப்ஸ், தேங்காய் பால் சாதம் தாலி. இந்த தாலியில் 2 பீஸ் நல்லி சாப்ஸ், மட்டன் கிரேவி, பிரெட் அல்வா, கொஞ்சம் பப்பட்ஸ், புதினா துவையல், வெஜிடபிள் சேலட் அண்ட் ஆனியன் ரைத்தா கொடுத்துருக்காங்க. இந்த தேங்காய் பால் சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரிச் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுனால இன்னொரு பவுல் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கோம். இது கூட மட்டன் சுக்கா போன்லெஸ் 2 பிளேட் அண்ட் தீப்பொரி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாங்க எல்லாம் எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் சுக்கா போன்லெஸ். மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பன் பரோட்டாவுக்கு போயிடலாம். நீங்கள் தேங்காய் பால் சாதத்துக்கு அப்புறமா எனக்கு பிடிச்ச மெயின் டிஷ்னால் இது பன் பரோட்டா தான். அவ்வளோ ஃப்ளஃபியாக சாஃப்டாக பண்ணியிருக்காங்க. பிச்சு போடுறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதுக்கு நாங்கள் எதுவும் செப்பரேட்டான சைடு ஆர்டர் பண்ணல. நார்மலாக அவங்க கொடுக்குற சிக்கன் கிரேவி தான் வாங்கிட்டோம். ஆனால் அது சால்னா மாதிரி இல்லாமல் வீட்டில் வைக்கிற தக்காளி குழம்பு மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பன் பரோட்டாவுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக அந்த காயின் பரோட்டா. மாவு ரொம்ப கெட்டியாக, கொஞ்சம் கூட ஃப்ளேக்கினஸே இல்லாமல் இருக்குது. இது தெரியாமல் இதை நம்ம 2 பிளேட் வாங்கி வச்சுட்டோம். கிரேவியும் நம்ம கேட்க சின்ன சின்ன கப்பில் தான் கொடுக்குறாங்க. என்னதான் தேங்காய் குருமா மாதிரி இருந்தாலுமே சாப்பிட நல்லா தான் இருந்தது பரோட்டாக்கு அந்த கிரேவி. நெக்ஸ்ட் நம்ம தீப்பொரி சிக்கன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்பைஸியாக இல்லை. நார்மலாக ஒரு கிரில் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. நல்லி சாப்ஸ் தொக்கு வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தாலுமே அதோட பாட்டம் போர்ஷன் கட் பண்ணாதனால போன் மேரோ நம்மளால் சாப்பிட முடியல. ஸோ கிட்டத்தட்ட அது வேஸ்டான மாதிரி தான் ஆச்சு. நீங்கள் நல்லி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை கடிச்சு உடைக்கிற அளவுக்கு தெம்பு இருக்கான்றதை பார்த்துட்டு வாங்குங்க. கம்பேரிட்டிவாக இன்றைக்கி நம்ம ரொம்ப கம்மியான டிஷ்ஷஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆனாலுமே இந்த பில்லை பார்த்து ஷாக் ஆகாமல் பே பண்ணிவிட்டு வெளியே போய் அழகாக ஒரு செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இன்றைக்கி லஞ்ச் நம்ம முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸ் அண்ட் நீங்கள் இங்கே சாப்பிட்ருக்கீங்களான்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஃபாலோயிங் மீட் ரிட்டன் ஈட். டேக் கேர் கைஸ், பாய்.